வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா காலிஃப்ளவர் சாம்பார் பண்ண போகிறோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு சாம்பார் தான். அதாவது இந்த வீடியோவில் எப்படி செய்யுது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் வந்து நம்ம வந்து 2 கப் அளவுக்கு நான் வந்து அதாவது சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நார்மலான எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அதாவது ரீஃபைண்ட் ஆயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உளுந்து வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வந்து பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாயை நம்ம வந்து இந்த மாதிரி கிள்ளி போடலாம். சாம்பார்னாவே நம்ம வந்து வரமிளகா வந்து நம்ம கிள்ளி போட்டால் தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இதை வந்து நல்லா நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உளுந்து கருகிடக்கூடாது, அதே டைம் சோம்பும் கருகிடக்கூடாது, இல்லாட்டி உங்களுக்கு சாம்பாரோட டேஸ்ட்டே மாறிடும். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், அது வந்து மீடியம் சைஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் இப்போ நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இல்லை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. வெங்காயம் வந்து ரொம்ப நம்ம வந்து ப்ரௌனாக வேணாம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ 2 வெங்காயத்துக்கு நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி நம்ம சேர்த்தா போதும். தக்காளி வந்து நல்லா பெரிய அளவான தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா நம்ம மீடியம் சைஸ் வெங்காயம் 2 தான் எடுத்திருக்கோம். ஸோ அதே அந்த அளவுக்கு வந்து நம்ம பெரிய தக்காளியாக நம்ம வந்து ஒன்று வந்து கட் பண்ணி நம்ம போடணும். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வந்து குழைய வேகணும். இப்போது அந்த தக்காளி வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்க வேண்டியதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாரில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். துருவன தேங்காயாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பீஸாக இருந்தாலும் சரி, நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சாம்பார் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் நம்ம வந்து 1 டீஸ்பூன் நம்ம அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா நம்ம வந்து நைஸாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கியாச்சு. இந்த டைம் நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து 2 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் சுடுதண்ணியில் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த காலிஃப்ளவர் நல்லா கோட்டாகிற மாதிரி நம்ம வந்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியில் காலிஃப்ளவர் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் காலிஃப்ளவர் வந்து டக்குன்னு வந்து வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து நல்லா நம்ம வதக்கி வச்சுக்கணும். இந்த டைம் நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா நான் சுடுதண்ணியில் போடும்போது வந்து மஞ்சள் தூள் போடலை, அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் நிறையா பயன்கள் இருக்குது. இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதே டைம் வந்து எலும்புகளை வந்து நல்லா பலனடை செய்யுது. அதே டைம் வந்து உங்களுக்கு வந்து மூட்டு வலி, கைகால் வலி இருந்துச்சுன்னா அந்த காலிஃப்ளவர் வந்து அதை வந்து சரி பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் மாதத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நம்ம வந்து வதக்கிட்டோம் நல்லா. அதுக்கப்புறமா புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு அதை வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து கெட்டியாக கரைச்சி ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம்.
ஏன்னா இப்போ காலிஃப்ளவரில் இந்த புளி இறங்கணும் இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து புளிப்பு இறங்கி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சாம்பாருக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வேக விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த டைம் நீங்கள் வந்து புளிப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு வந்து புளிப்பு எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பொடியெல்லாம் நம்ம வந்து அப்படியே தான் நம்ம சேர்த்து அரைச்சி ஊற்றிருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷமாவது நல்லா நம்ம வந்து கொதிக்க விடணும், இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக. அதுக்காக ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம மூடி வச்சு நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இந்த டைம் வந்து நம்ம வந்து கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் கரம் மசாலா நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னடா சாம்பாரில் வந்து கரம் மசாலா சேர்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க, இது நல்லாயிருக்கும். கரம் மசாலா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. நீங்கள் வந்து சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், இல்லை நீங்கள் அப்படியே பாயில் பண்ணி சால்ட்டும் பெப்பர் போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க. இப்போ வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்குது, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த டைம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நான் வந்து துவரம் பருப்பு வந்து ஒரு 3/4 கப் நான் வந்து வேக வச்சு நான் எடுத்து வச்சுட்டேன் ஆரம்பத்துலேயே. அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம். இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருக்குது. வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்குனா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது ரைஸுக்குனா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்குனா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.